வெல்கம் டு பேங்கர்ஸ் ஜோன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிஸ்ஸிங் டிஐ இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டேபிள் சார்ட் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ரோ வந்து என்னென்ன பர்சன்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து டினோட் பண்ணுது. இன்னொரு ரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும், அதுக்கடுத்து இருக்கிற ரோ டைமை டினோட் பண்ணுது, அதுக்கடுத்த ரோ வந்து பிரின்சிபலை டினோட் பண்ணுது, அதுக்கடுத்த ரோ வந்து அமௌண்ட்டை டினோட் பண்ணுது. இதில் ஒரு சில வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு சில வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. அடுத்தது கீழே வந்து இங்கே நோட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி கொடுத்துருந்தா மட்டும் நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். இன்கேஸ் கொஸ்டினில் வந்து எதுவும் டினோட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை தான் கால்குலேட் பண்ணணும். ஓகே, தெளிவாக இந்த பாயிண்ட்டை படிச்சுக்கணும் நம்ம. ஓகே, வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். If the rate of interest received by Arun and Amit is in the ratio of 2:3ங்கிறாங்க. ஸோ அருணுக்கும் அமித்துக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 2:3 இருக்குங்கிறாங்க. ஸோ நம்ம எப்படி எழுதலாம்? அருண் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா அமித். ஸோ இது எப்படி இருக்குங்கிறாங்க? 2:3 ரேஷியோவில் இருக்குங்கிறாங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ அருணுக்கும் அமித்துக்கும். ஸோ அருணுக்கும் அமித்துக்கும் டேபிளில் ஏதாவது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களா? அருணுக்கு கொடுத்துருக்காங்க, அமித்துக்கு வந்து கொடுக்கல. அப்போ அருணுக்கு கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம அமித்துக்கு கண்டுபிடிக்கலாமா? 2 பார்ட் வந்து 6% அப்படின்னா 3 பார்ட் வந்து என்னவா இருக்கும்? 9% தானே இருக்கும். 9% தானே இருக்கும். ஸோ நம்ம அதை கண்டுபிடிச்சாச்சு. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா then find in how many years the money invested by Amit will be doubled with the same rate of interestங்கிறாங்க. ஸோ அமித் வந்து எக்ஸுங்கிற ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அந்த அமௌண்ட் வந்து 2x மாற எவ்வளோ வருஷம் ஆகும்? சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? கொடுத்துருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ 9%. ஓகே, அப்போ இந்த 2xல் ஒரு எக்ஸ் வந்து பிரின்சிபல், ஏன்னா இனிஷியலாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டு, இன்னொரு எக்ஸுங்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட். ஓகே, இது வந்து ஒரு எக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட், ஒரு எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல். அப்போ 100% 200% மாறும்போது அதில் 100% தான் இன்ட்ரெஸ்ட். அந்த அமௌண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நியூவாக டெவலப் ஆகுது. ஓகே, இப்போ ஒரு வருஷத்துக்கு 9% வருது. அப்போ 100% மாறுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? கிராஸ் மல்டிபிள் பண்ணால் நமக்கு கிடச்சிரும். இல்லை 100/9 நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணால் வரும். ஸோ 100/9 என்ன? ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/9 எவ்வளோ? 11.11 years. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பை அங்கித் அண்ட் சௌரவ் இஸ் ₹4,200ங்கிறாங்க. ஸோ அங்கித்தோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சௌரவோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 4,200. ஓகே, அங்கித் இன்வெஸ்டட் ஹிஸ் மணி ஃபார் டபுள் த டைம் பீரியட் ஃபார் விச் சௌரவ் இன்வெஸ்டட் ஹிஸ் மணிங்கிறாங்க. ஸோ அங்கித் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு எவ்வளோ டைம் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சௌரவ் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு எவ்வளோ டைம் வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணியிருக்காங்களோ அதை விட டபுள் மடங்காமா. சௌரவுக்கு வந்து இப்போ எக்ஸ் டைம் எடுத்திருக்காங்க அப்படின்னா அங்கித்துக்கு வந்து 2x டைம் எடுத்திருப்பாங்க. ஸோ டபுள். ஓகே, கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அங்கித் வந்து ஃபைனலாக எவ்வளோ அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காருன்னு கேட்குறாங்க. ஸோ அங்கித்தோட பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து டைம் தெரிஞ்சிச்சுன்னா தான் நம்ம வந்து அங்கித்தோட இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண முடியும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அங்கித்தோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சௌரவோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 4,200. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்திருப்போம்? P/R/T ஃபார்முலா யூஸ் பண்ணி தானே கண்டுபிடிச்சிருப்போம் ரெண்டுக்குமே. ஸோ அங்கித்தோட பிரின்சிபல் எவ்வளவு? 20,000. 20,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 8%. 8/100. டைம் எவ்வளவு? அங்கித்துக்கு 2x 2x மைனஸ். சௌரவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் எவ்வளவு? 30,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 6/100. டைம் எவ்வளவு? எக்ஸு. ஸோ இது வந்து அங்கித்தோட இன்ட்ரெஸ்ட்டு, இது வந்து சௌரவோட இன்ட்ரெஸ்ட். ஸோ ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 4,200. ஓகே, இந்த 00 இந்த 00 கேன்சல் ஆகும், இந்த 00 இந்த 00 கேன்சல் ஆகும். இங்கே 00 கேன்சல் பண்ணோம்னா இந்த பார்ட்டில் 00, இந்த பார்ட்டில் 00 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 2 8 16, 16 32x மைனஸ் 3 × 6 எவ்வளோ? 18x ஈக்குவல் டு 40
2. So 14x is equal to 42. X is equal to 3. X is equal to 3. இப்போ நம்ம அங்கித்தோட டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அங்கித்தோட டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ பிரின்சிபல் எவ்வளோ நமக்கு தெரியும்? 20,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க நம்ம என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? அங்கே பி வந்து 20,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அங்கித்துக்கு? 8/100. டைம் பீரியட் எவ்வளவு? 2x. பட் நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரியும் 3. 2 × 3 எவ்வளவு? 6. 6 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் பீரியட். ஸோ இந்த 00 அந்த 00 கேன்சல் ஆகும். 8 × 200 எவ்வளவு? 1600. 1600 × 6 எவ்வளவு? 9600. ஸோ 20,000 9600 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 29,600 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. If the amount received by Amit is twice the money invested by him. ஸோ ஃபஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமித் வந்து ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. என்ன அமௌண்ட் நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸுங்கிற ஒரு அமௌண்ட் வந்து 2x மாறுது. ஸோ எவ்வளோ டைமில் இங்கே டேபிளில் கொடுத்துருக்காங்க? 5 இயர். ஸோ ஃபைனலாக எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாரு? 29,000. ஸோ இதில் வந்து பிரின்சிபலும் இருக்கும் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். ஸோ இனிஷியலாக எவ்வளோ பிரின்சிபல் இன்வெஸ்ட் பண்ணுறாரு? எக்ஸு. ஸோ அப்போ இந்த 2xல் வந்து ஒரு எக்ஸுங்கிறது வந்து பிரின்சிபல், இன்னொரு எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தான் இன்ட்ரெஸ்ட். சரியா? அப்போ 2x வந்து 2900 அப்படின்னா ஒரு எக்ஸ் வந்து என்னவாக இருக்கும்? 14,500 தானே இருக்கும். அப்போ நமக்கு பிரின்சிபல் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 14,500 வந்து ஒரு எக்ஸு, இன்னொரு எக்ஸ் வந்து 14,500. ஸோ டைம் பீரியட் எவ்வளோ? 5 இயர். ஸோ 5 இயருக்கு வந்து 14,500 இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ 1 இயருக்கு எவ்வளோ கால்குலேட் பண்ணுவாங்க? ஸோ 5ஆல் கேன்சல் பண்ணணும் என்ன கிடைக்கும்? 2900. ஸோ 2900 வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ பெர் இயருக்கு. ஸோ 2900ங்கிறது வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ்? 10% 450. 20% எவ்வளோ? 2900. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 20% பெர் annum. ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் அமௌண்ட் he will receive after 2 years if he invested the same amount of money in compound interest for 2 years compounded half yearlyங்கிறாங்க. ஸோ அதே அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன அமௌண்ட்டு? 14,500 தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 2 வருஷத்துக்கு காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லினா என்ன சொல்கிறதுனா 4 டைமாக பிரிக்கிறாங்க, 6 மந்த்தாக பிரிக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிரின்சிபல் எவ்வளவு? 14,500 இன்ட்டு இது வந்து 1 இயரோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. 6 மந்த்னால் எவ்வளோ இருக்கும்? 20% பாதி 10%. அதை நம்ம எப்படி எழுதலாம்? 1.1ன்னு எழுதலாமா? ஸோ 4 டைமாக பிரிக்கிறோம். ஏன்னா 6 மந்த்தில் 2 இயருக்கு எத்தனை 6 மந்த்ஸ் இருக்குது? 4 டைம் இருக்கா? இப்போ 1.1 இன்ட்டு 1.1 இன்ட்டு 1.1 இன்ட்டு 1.1. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது 11/4. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 1.4641 எழுதலாமா? 11/4 தெரிஞ்சுன்னா நீங்கள் டைரெக்டாக எழுதிடலாம் 14500. ஸோ இதை நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 21,229.45 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் இ தான் ஆன்சர். ஸோ டைரெக்டாக மார்க் பண்ணிடலாம். இஃப் த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பை அனிதா இஸ் 20% ஆஃப் த சம் இன்வெஸ்டட் பை ஹெருங்கிறாங்க. ஸோ அவங்க இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு? 60,000. ஸோ பிரின்சிபல் எவ்வளவு? 60,000. ஸோ இதில் 20% வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அவங்க வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அப்போ 60,000ல் 20% எவ்வளவு? 12,000. டைம் பீரியட் வந்து டேபிள்லேயே கொடுத்துருக்காங்க எவ்வளவு? 2 இயருங்கிறாங்க. 2 இயருக்கு வந்து 12,000 அப்படின்னா 1 இயருக்கு வந்து எவ்வளோ கெட் பண்ணியிருப்பாங்க? 6,000 தானே கெட் பண்ணியிருப்பாங்க. 60,000ல் 6,000 வந்து எத்தனை பர்சன்டேஜ்? 10%. அப்போ பெர் இயருக்கு 10% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ 10%
per annum. Then find how much more money as interest she would have earned if she had invested the money in compound interest. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ வந்து அதிகமாக வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ 2 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 10 + 10 எவ்வளவு, 20% தான் வரும். ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ வரும், 10% நம்ம எப்படி எழுதலாம், 10 + 10 + 1 second ப்ளஸ் 10 × 10/100. ஸோ 0 கேன்சல் ஆச்சுன்னா 21% வரும். இல்லை பேசிக்காக வந்து 1.1 × 1.1 நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா 1.21 வரும். ஸோ 21% நீங்கள் டைரெக்டாகவே போடலாம். ஸோ இது ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, 1%. 1%ங்கிறது வந்து 60,000 எவ்வளவு, 600. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். If the interest received by Anita is rupees 7,575 more than interest received by பிக்குங்கிறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், அனிதாவோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7,575 பிக்குவோட இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகமாக இருக்குங்கிறாங்க. ஸோ இது இப்படி தான் நம்ம எழுத போகிறோம். அடுத்தது த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பை அனிதா நமக்கு கொடுக்கல. 2% மோர் தென் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பை அருண்கிறாங்க. அருணோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை விட 2% வந்து அதிகமாக இருப்பாங்கிறாங்க. ஸோ அப்போ 6 + 2 எவ்வளவு, 8% தான் வந்து அனிதாவோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தென் ஃபைண்ட் த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிசீவ்டு பை பிக்குங்கிறாங்க. பிக்குவோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்குறாங்க. ஸோ அனிதாவோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அதுவும் P × R × T ஃபார்மேட்டில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. பிக்குவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா P × R × T ஃபார்மேட்டில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம எடுத்து டேரெக்டாக சால்வ் பண்ணலாமா. அனிதாவோட பிரின்சிபல் எவ்வளவு, 60,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 8% கண்டுபிடிச்சோம்ல, 8/100 இன்ட்டு டைம் எவ்வளவு, 2 = 7575 ப்ளஸ் பிக்குவோட பிரின்சிபல் எவ்வளவு, 45,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து தெரியாது, நம்ம அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். டைம் வந்து நமக்கு தெரியும், பிக்குக்கு 3 years. ஓகே, ஸோ இந்த 00 இங்கே ஒரு 100 வரும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, இந்த 00 இந்த 00 இங்கே கேன்சல் ஆகிடும். இந்த 00 இங்கே 00 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா வேறு எதாவது கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 8 × 600 எவ்வளவு, 4800. 4800 × 2 வந்து பார்த்தீங்கன்னா 9600. ஓகே, 7575 ப்ளஸ் 3 × 450 எவ்வளவு, 1350 R. ஸோ இதை இந்த சைடு கொண்டு வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1350 R = 960 minus 7575. ஸோ இதை மைனஸ் பண்ணோம்னா இங்கே 10 5 9 2 5க்கு 0 9ல் 7 போச்சுன்னா 2 2025 1350 இருக்கா. இப்போ நம்ம R = 2025 / 1350. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1.5% கிடைக்கும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பிக்குவோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, 1.5%. இந்த செஷன் பிடிச்சிட்டு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய கண்டென்ட் வந்து கொண்டு வர முடியும், எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். தென் டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் அவர் வீடியோ.